நிஃப்டியில் ட்ரேடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எதிர்பார்த்த மாதிரியே நிஃப்டி 23,450 கால் ஆப்ஷனில் ஒரு பை என்ட்ரி எடுத்திருப்போம். 215 ஸ்டாப் லாஸ் வந்து 180 கொடுத்துருப்போம். மார்க்கெட் வந்து நல்லா பீரிஸாக இருந்ததுனால இந்த ட்ரேடை வந்து 195லேயே எக்ஸிட் பண்ண சொல்லியிருப்போம். எனக்கு சரியா வருது ப்ரோ. இப்போ எப்படி ப்ரோ அப்படி தோக்கலாம்? அவங்க தோத்துறாங்க ப்ரோ. எக்ஸிட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக 23,300 புட் ஆப்ஷனில் வந்து 210 பை என்ட்ரி கொடுத்துருப்போம். அண்டு டார்கெட் வந்து 280 கொடுத்துருப்போம். இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிள் பேட்டர்னில் மார்க்கெட் வந்து என்னதான் மேலே ரெசிஸ்டன்ட்லேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு புட் ஆப்ஷன் கீழே வந்தாலும் சப்போர்ட் எடுக்கும் போதெல்லாம் மார்க்கெட் வந்து நல்லாவே புல்லிஷாக மேலே போயிட்டு இருந்தாங்க. ஸோ 210 பை என்ட்ரி கொடுத்து இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருந்தது. அதனால் நம்ம வந்து 280 வரைக்கும் டார்கெட் கொடுத்துருப்போம். நம்ம கொடுத்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டண்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப் வீடியோவில் சொன்ன மாதிரி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. 5 மினிட்ஸில் ஸ்ட்ராங் க்ளோஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து நல்லா புல்லிஷாகவே மேலே வந்திருக்கும். மேலே வந்து நம்மளோட டார்கெட்டான 280யும் ஹிட் பண்ணியிருப்பாங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் லிங்க் வந்து பயோவில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.